அந்த இதுல இருந்து காலையில வந்துடும், அந்த சேனல்ல போட்டு பாரு வந்துடும், காலையில வந்துடும். நீ ஏன் பாவம் இப்படி எடுத்து கிடக்க? இப்போ எப்படி அனுப்ப? காலையில நீ மொத்தத்துக்கு பார்க்கலாம். கோவிலுக்கு ஒரு வழி, இந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம், நமக்காக உருவாகலாம். உன்னே கூட என்று போட்டுவோம், ஒரு மணி தீவன் போட்டுவோம். அந்த இதயமாக வடிவமாக, அந்த இதயமாக வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒருபோது மறக்காது அவன் காத்தியே உள்ளே குடம் என்று பாடுவோம், ஒரு மணி தீவன் என்று போற்றுவோம். நமது கண்ணார் போற்றினார், அவர் கெட்டபாடு கொள்கை தீபம் கேட்டினார். நமது கண்ணார் தோன்றினார், அவர் என்று கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளிக்கானராம் சொன்ன வழி போகலாம், தவறாது ஒரு நாடும் நடைபோடலாம். உள்ளே குளம் என்று பாடுவோம், ஒரு மணி தீவன் என்று போற்றுவோம். இதயமாக வடிவமாக, இதயமாக வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும். இப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே காரகத்தில் பாட்டும் காவல்காரனா இவ்வளவு பெரிய சூட்சமத்து மத்தியில சாமியார்னு கேட்டீங்களே, நீங்க யாரு? வந்த உடனே என்னை யாருன்னு கேட்கிறீங்க? முதல்ல நீங்க யாரு? 15 நிமிடம் உள்ள ஓய்வு சொல்றேன். ரொம்ப எச்சரிக்கையா நல்லது. எச்சரிக்கை அப்படின்ற பெருமை இருக்கட்டும். யார் நீங்க? நீங்க யாரு? ஐயா நீங்க தெளிவா பேசுறீங்க. நீங்க உன்னதமான கருத்தை உருப்படியா பேசுறீங்க. கேட்டோம்னா பதில் சொல்லுங்க. யார் நீங்க? அப்படி ஒண்ணு நீங்க கேட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துக்கு நான் விவண்டாதம் பண்ணனும் வில்லங்க பேசுற இடத்துக்கு நான் வரல. ஆனா நீங்க வில்லங்க பண்ணி வேற பாருங்க. நீங்க அப்படி தான் பேசணும் இடத்துக்கு போனாலும் நீங்க வில்லங்க பண்ணி பாருங்களேன்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்க பேசுறீங்க பேசுங்க. வில்லங்க பண்ணி பாருங்க. இல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. கீழ விழுந்துட்டோம்னா மீசையில மண்ணு ஒட்டுதா இல்லையா? ஒட்டுதோ இல்லையா? விழுந்த போது எழுங்கணும், விழுந்தே கிடக்க கூடாது. போட்டியில ஒரு போட்டியில தோல்வி ஆயிட்டோம்னா தோல்வி அடைஞ்சிடும், சோர்ந்து கிடக்க கூடாது, எந்திரிச்சு பேசணும். இப்ப நீங்க தோல்வியை தழுவிட கூடாதுன்னு பேசிக்கிட்டீங்க, நல்லா இருக்கியா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தோல்வியே வெற்றியே வீரனுக்கு அழகு. வீரனுக்கு அழகா? அப்ப வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு தானே உண்மை. அப்ப பேசுவீங்க நீங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அத்த வந்த எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் எடுக்கணும், முட்டது சொன்னா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தாது இழுத்துக்கிட்டு சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தாது வீட்டுக்காரி இழுத்துக்கிட்டு பத்தாது. சும்மா இல்ல, ஊர் காசு. ஏன்னா படிச்ச விஷயத்தை அந்த மாதிரி பேசணும்ல. இப்ப பாருங்களே, ஒரு குறிப்புக்காக ஒத்த வரி சொன்னேன். அது வெறும் பேசி ஜெயிச்சிடவே முடியாது. நீங்க அப்படி அப்படிதான் ஆளை கொடுக்குறீங்க. மாமா அப்படிப்பட்ட ஆளு. எதிரடா தட்ற விலகாதவை அந்த ஞாபகத்திலே என்ன இருக்கு? ஒரு பரந்த மனசுல அப்படி இருக்கால பாத்துக்கிட்டு இருக்காப்ல.
சரி பொழுது போயிட்டு போட்டோம். அப்ப சொல்லுங்க ஒரு வரைக்கும் சொன்னேன் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை எடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தா பாருங்க குறிப்புக்கு ஒரு துணுக்கு கொடுத்த அடுத்த வரியை எப்படி சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த சொல்லக்கூடிய திறன் இருக்குன்னா சாமி. நாடக உலகத்துல ஒத்த வரியை சொன்னா அடுத்த வரியை நெத்தி போட்டு தெரிக்குமா பதில் சொல்லி பாத்தீங்களா? அந்த திறமைக்கு தான் பரிசு. ஏன் பதில் இப்படி ஏன் சொல்றீங்க? அப்படி சொல்லியே? வீட்டுக்கு போனோம்னா புத்தகத்தை தான் முரட்டுவீங்க. அத சொல்லியா? நாசமா போங்க, புத்தகத்தை புரட்டி படிங்கடானா சில பேர் பொண்டாட்டியை போட்டு படிக்கிட்டு அது இருக்காங்க. நம்மளுக்கு தேவையா? அவன் பேசுறான் அப்படி பேச முடியுமா? சரி, சரி. உங்கள மாதிரி இருக்காங்க படிச்சாலே சரி. ஏன்னா படிச்சாலும் தானே. ஏன்னா படிக்காத ஒருத்தனா என்ன சொல்லிட்டாரோ இதுக்கு எப்படி பதில் சொல்ல தடுமாறுங்க. ஆமா, ஆமா. ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கேன். பேசுறீங்க. ஆமா. ஏன்னா படிக்காத ஒருத்தனா பேச முடியுமா? பேச முடியாது. 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 ஆக நீங்க படிச்சனால பேசுறீங்க. பேசுறேன். படிக்காடி பேச மாட்டீங்க. முடியாது. படிச்சனால பேசுற. ஆமா. ஆனா நீங்க சோத்தத்தன அப்படி பேசுவியான்னு கேக்குறேன். இல்ல கொஞ்சமாவது வெக்கறனா இப்படி பேசுவியான்னு கேக்குறேன். நல்ல சோத்துல உப்பு போடுற மனுஷன் வந்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு குரு நிக்கிறியாடா? என்னடா அது வித்தாரு ஒரு சொச்சால் முடிச்சவன் பதில் சொல்றா. எப்படா சொல்ல பதில? நீ என்னடா படிச்ச? பேசு பேசு பேசி தொலை அப்படின்னு பேசாம ஒருத்தன் நின்றுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா அப்படி நிக்கிறேன்னு நிப்பாட்டி வச்சு அவனை நான் கேட்பேன். ஆனா உங்களை கேட்க முடியுமா? முத்துராசு என்னையே கேட்கலையா? வாத்தியார் தங்கமான படிச்சாலுக்கும் படிக்காத வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. தெரியவானாரியா? நீ படிச்சிருக்கீல? ஆமா. பேசுவீல? பேசு. தெரியும்ல? தெரியும். நீ சொல்லியா வாப்பா? அடுத்த வீட்டுக்காரி எடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தா அப்படி சொல்லணுமியா? அப்படி சொல்லணும்ல. சொல்ல அப்படி நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி இல்ல. ஒரு அம்பு இப்படி எய்தம்னு வச்சுங்களே அது இடத்த போய் குறி வச்சு பாயிற மாதிரி பாயிடுமா. அதுபோல சொன்ன கழுதி இப்படி பட்டுன்னு போய் அடிக்கும். சாமி. அப்படி ஒரு பதிலியா? நீ பதில் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எப்படி தடக்குன்னு அத சொல்றா. அதே மாதிரிதான். அதே ஆணியை கொண்டு போய் சரி. பச்சை மரத்துல அடிச்ச பிறகு நொட்டு நொட்டு உள்ள இறங்க அப்படிதான் நல்லா இருக்குமா? நீங்க பேசுறீங்க என்ன அர்த்தம்? பச்சை மரத்துல ஆணி படிச்சாடா, அடிச்சா என் தங்க கட்டியா, என் தங்க கட்டி, என் சிங்க குட்டி, என் சிங்க குட்டி, என் சிங்க குட்டியே, என் நாடக உலகம் கண்டெடுத்த என் கொரோனா குட்டியே, என் கொரோனா குட்டியே, கொரோனா குட்டியே, கொரோனா குட்டியே. உங்களை பேச முடியுமா? இல்லை பேசிட்டால் ஒருவர் ஜெயிக்க முடியுமா? என் அன்பே ஆருயிர். ஆட்கொள்றதியா? இது ஆட்கொள்றது இது ஆளை கொல்றது. அது வேறங்க. உங்களை பேச முடியுமா? சரியா பேசிக்க நீங்க குழப்பம் பேசுறீங்க. இல்ல பல பேர் அன்பை தருகிறாங்க. நீங்க படிச்சா தானே பேசுவீங்கல்ல. நீ சொல்லியா முத்துராசு? எடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தா ஆனான ஆரம்பிக்கும் பட்டும் தெரியாதியா? ஏன்னா உன்னை கூட தொழில்நுட்பம் பதிலே அதுதானே. தொழில் நுணுக்கமானாடியா? ஆமா. முத்துராசு என் மனசாட்சியை சத்தியம் பண்ணி சொல்றேன். இவ்வளவு பெரிய மேடையில நீ எனக்கு சொல்றியா மத்தாள் சொல்றியா தெரியல. என்னுடைய மனசார உன்னை போன்னு சொல்லணும்னா நீ நம்ம நாடக மேடைக்கு வந்திருக்கிறது சரித்திரம். இதை எத்தனை மணிக்கு நான் சொல்லுவேன். என் சரித்திரம் என் சரித்திரம் என் வருங்கால எழுச்சி நாயக சரித்திரமே என்ன சரித்திரமே என்ன சரித்திரமே ஊரை புடிச்ச அட்டை சரித்திரமே போடணும். லட்சமண மக்கள் பேசிக்கிற பல்லாக்கப்படுத்திட்டு வண்டியில தூக்குனில நேத்து 500 காசு கொடுக்கறேன்னு 5 ரூபா சுத்துறீல தெக்கமணி உனக்குலாம் படுறானா என்னடா படிச்ச? அருமைக்கு சுண்ணாம்பு கொடுத்துருப்பியாரா இல்ல யாருக்கா பாடம் சொல்லி தருப்பி? என்னடா நீ படிச்ச? பேசுறா பேசு 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 அப்படின்னு நேத்து காலத்து விட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறவன் தான் நான் கேட்பேன் முத்துராசு. ஆனா உங்களுடைய பேச்சுக்கு முன்னாடி என்ன ஈடு கொடுத்து பேச முடியுமா? முத்துராசு ஓ வாத்தியாரு உனக்கு ஈடுன்னு யாருமே கிடையாதுடா. நீ சொல்றா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புலவத்தானு கைத்த புடுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்கிட்டு ஏயா இல்ல ஏன்னு கேக்குறேன். நான் தான் பதில சொல்லிட்டேனே பக்குவமா. நீ கோவப்படுற பேசுற வச்சு நான் பேசுவேன். நீ கோவப்பட்டு பேசுற ஆத்திரக்கான புத்தி பண்ண. அப்புறம் கோபம் வராம அப்புறம் எனக்கு கலிக்கல சிக்கவே உன்னை ஒத்த வார்த்தை தப்பா பேசிருப்பா. எதுக்கு நீ கோபப்படுற அந்த இடத்துல? சொன்ன வார்த்தையே தப்பான வார்த்தை தான்யா. கறிக்கடை சிங்கம்னா என்ன அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். கறிக்கடை சிங்கம்னா நாய். யாரு அத பத்தி எனக்கு பேசக்கூடாது. சொன்னோம்னா சொல்ல விட்டுறியா? நாயா? ஐயோ உங்களை போய் சொல்ல முடியுமா? உங்களை போய் நான் நாயை சொல்லி நாயை கேவலப்படுத்துவேனா? அப்படிப்பட்ட ஆளா நானு? அப்ப அதை விட கேவலமா? என்ன எதை சொன்னாலும் உள்ள நோண்டி பார்த்து அப்படி பார்க்காதயா? நான் அப்படி பேசுற ஆளே கிடையாது. ஏதோ ஆம்பளை வேஷம் நல்லா போட்டுருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தாலும் இருங்கய்யா ஆம்பளை வேஷம் போட்டுக்கணும். ஆம்பளை தானே அப்புறம் வேஷம் போட்டுக்கணும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை வேஷம் போட்டுருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை போய் தப்பா பேச முடியுமா? ஆம்பளை நல்லா வேஷம் போட்டுக்க அப்படின்னு சொல்லணும். ஆம்பளை வேஷம் போட்டுக்கனா அப்ப நான் பொம்பளையா? ஒரு கிளிக்கு வேஷம் போட்டோம்னா கிளி வேஷம். ஒரு மயிலுக்கு வேஷம் போட்டோம்னா மயில் வேஷம். ஒரு புலிக்கு வேஷம் போட்டோம்னா புலி வேஷம். ஆம்பளை தானே ஆம்பளை வேஷம் போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேன். ஆம்பளை வேஷம் போட்டிருக்கியா ஆம்பளை வேஷம் போட்டிருக்கீங்க என்ன உத்தம் இருக்கு? என்ன கண்டாவே எனக்கு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள உறுத்துதே. உருத்த இருத்தர செய்ய முடியும். ஆமா முத்துராசன் கேட்டா தப்பா இருக்க மாட்டியே. கேட்க மாட்டேன். எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு பேசுறியே. ஆமா நீ சோத்து என்ன பண்ற? கேக்குறேங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணும் புரியல. சொல்லக்கூடிய விஷயம் புரியாதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க புரியாம தெரியாம இந்த சபைக்கு நான் வரவே மாட்டேன். நீங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யாரு? உங்க பேச்சு ஆமா என் பேச்சுல எப்பவுமே சுத்தம் இருக்கும். அப்ப சுத்தம் இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க. நான் ஏதாவது தவறா பேசுறேன் நீங்க கேளுங்க. அப்ப தவறாத வரைக்கும் நீங்க பேசுறது இல்ல. பேசுறதுல நான் உங்களை தவறா பேச சொல்லல. பேசுறேன்னா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியாம நிக்க
நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க பேசுற வச்சு நான் அப்படி புரியாம இருந்தா நீங்க கேக்குறதுக்கு நீங்க பேசுறதுக்கு நான் எழுத்து பேசாம இருந்திருப்பேன். அப்ப இந்த மேடையில உனக்கு எதை கேட்டாலும் புரியும். புரியும். உனக்கு தெரியாத விஷயமே இல்ல. தெரியாத விஷயமே கிடையாது. உனக்கு எல்லாமே புரியுமா? எல்லாமே புரியும். எனக்கு என்ன வம்பா போச்சு? உனக்கு எல்லாமே புரியும்ல? புரியும். உனக்கு புரியுற மாதிரியே பேசுறேனே. பேசுங்க. எல்லாம் புரியும்ல? புரியும். மாட்டுக்கிறதுல இல்ல. எல்லாம் புரியும். புரியும். ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்படி இப்படி. சரி. புரியுதா? புரியுது புரியுது. புரியுதுல? அப்படி இப்படின்னு இருந்த ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க எதுல போய் முடிய போகுதா தெரியல. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. சரி. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா உன்னை இப்படி இருக்குன்னு சொல்லு இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படி ராணி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவீ இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவீ இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவீ. நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவம் சொல்லி அப்படி இப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க. கதை நல்லா இருக்கு. இப்படி ஆரம்பிச்சிருக்கேன். ஏண்டா உன்னை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டது ஒரு குத்தமாடா? என்ன பார்த்து நீ எப்படி இருக்குன்னு கேட்டமில்ல. நான் இப்படி இருக்குன்னு சொன்னா ஏண்டா ஏத்துக்க மாட்டேன்னு அப்படி ஒரு வார்த்தை கேட்க. இவன் இப்படி ஒரு வார்த்தை கேட்க. இப்ப இப்படி அப்படியே பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டது இப்ப எப்படி இருக்கு? இல்ல அப்படி இப்படியே பார்த்து எப்படி இருக்கு சொன்னது இப்ப எப்படி இருக்கு? இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்காம இருந்தா அவன் அப்படி அப்படியே பதில இப்படியே பார்த்து சொல்லிருக்க மாட்டான். இவன் இப்படி இப்படி ஒரு பதில கேட்டு அவன் அப்படி அப்படி ஒரு பதில சொல்லி இப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படி நிப்பாட்டி இருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? பார்த்தா ஒரு மஜரும் புரியல. ஒரே வார்த்தை இப்படி அப்படியே அப்படி இப்படி இப்படி போய் அப்படியே செஞ்ச அப்படி போய் இப்படியே செஞ்ச. நீ தானே சொன்ன அப்படி இப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு மணி நேரம் முக்கி முக்கி மூத்திர டேங்க் தெரிக்கிற அளவுக்கு பேச. நீ தானே பேசணும் அப்படி இப்படி பேசுற. இப்ப பேச வேணாம் முடியல. இப்ப பேச வேணாமா? பேசுங்க. இல்ல பேச விட்டு பேசுங்க. அப்ப பேசினா பேசுவீங்க. பேசுவேன். தெரிஞ்ச பேசுவீங்க. பேசுவேன். நான் கேக்குறேன் உன் சட்டத்திட்ட செல்வாக்கெல்லாம் வச்சுக்க. சரி. இந்த மேடையில இவ்வளவு பெரிய சபையில நான் சத்தம்னு கேட்டனா கேட்கலையா? கேட்டீங்க. சத்தம்னு கேட்ட உன் காதுக்கு விழுந்துச்சா விழுகலையா? நல்லா விழுந்துச்சு. நான் சத்தம்னு கேட்ட உன் காதுக்கு விழுந்துச்சுல. உன் தங்கச்சி சத்தம் உள்ள இருந்து கேட்டுச்சு. ஆமா. உன் தோழி படி சத்தம் உள்ள இருந்து கேட்டுச்சு. சரி. ஆனா உன் சத்தம் மட்டும் கேட்கல. என்ன பண்ணிட்டு இருந்த? போடல கேட்கல. ஏன் சத்தம் போடல? அப்ப சத்தம் போடாத நீ அப்படி என்ன வேலை வெட்டி முடிச்சிட்டு இருக்க? எனக்கு எடுத்து வந்து அந்த வேலைய பாரு. 1008 வேலை இருக்கு. அப்படி சொல்லாத. என்ன வேலை பாக்க நீங்க என்ன என்கிட்ட நீ கேக்குறீங்க? என்ன சத்தம் போடுற நீ மொத? அப்ப நான் சத்தம் ஒரு பெரிய மனுஷன் கிட்ட சத்தம் போட மாட்டியா? போட முடியாது. ஏன் போட மாட்டே? ஏன் போடணும்? பிள்ளிக்கு ராசானால? பள்ளிக்கு பிள்ளை. அப்ப பிள்ளிக்கு ராசானால பள்ளிக்கு பிள்ளை தானே? ஆமா. அப்ப இந்த இடத்துல நீ என்ன வேலைக்கு வந்திருக்க? காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்தா காவல் என்ன செய்யற? அப்ப நான் சத்தம் கேட்டா சத்தம் போடுமா இல்லையா? சத்தம் ஏயா போடணும்? எங்க அப்பா நம்பிராஜ சோப் போட சொன்னா சோப் போடுவேன். எங்க ஆத்தா நங்கமகுடி சோப் போட சொன்னா சோப் போடுவேன். சரி. சரிங்களா? என் தங்கச்சி வள்ளி சோப் போட சோப் போடுவேன். நல்லது. இங்க உட்கார்ந்து நாட்டு மக்கள் எல்லாரும் சோப் போட சொன்னா அட வீரத்தவா சோப் போடுற அப்படின்னு சொன்னா நான் சோப் போடுவேன். அப்ப அவங்க எல்லாம் சொன்னா சத்தம் போடுவேன். நீங்க சொல்லி போடணும் அவசியம் கிடையாது. இந்த மேடை அறிய கேக்குறேன். நான் சொல்லி சோப் போடவே மாட்டியா? முடியாது. நான் கேக்குறேன் உன்னை என்ன வேலைக்கு இங்க கூட்டியாண்டாங்க? காவலுக்கு. காவலுக்கு தானே? இந்த நாடகத்துல நீ என்ன வேஷம் போட்டுருக்க? நான் வந்து அந்த வேஷம் தான். கோமாளி வேஷம் தானே? ஆமா. கோமாளி வேஷம் போட்டா என்ன செய்யணும்? கோமாளி வேஷம் போட்டா கோமாளி வேஷம் போட்டு வந்து நடிக்கணும். இப்ப நான் கேக்குறேன் கோமாளி வேஷம் போட்டு நடிக்க சொன்னா நடிக்கிறீல்ல? இந்த ஊர்க்காரங்க பாக்குறாங்க. முத்துராசு கோமாளி வேஷத்துல பல தடவை பாத்துட்டான். எங்க விருப்பத்துக்காக இந்த ஒரு தடவை நாய் வேஷம் போடுங்க முத்துராசான்றாங்க. என்ன பண்ணுவீங்க? நாய் வேஷம் போடணும்னா நாய் வேஷம் போட்டு இந்த மேடையில நடிச்சு காட்டணும். என்ன பண்ணுவ நாய் வேஷம் போட்டா? நாய் வேஷம் போட்டா குலைச்சு காட்டணும். அப்படி சொல்லு. நாய் என்ன நடிக்குதா? சரி. குலைக்குதுல? செய்வில? சரி சரி. குலைச்சு காட்டு. சரி. பரவாயில்லை. உண்மை நாயே ஓடி போயிடும். அத பாரு. காசை வாங்குறதுக்கு என்னென்ன செய்ய சொல்றாரு. சரி சரி. பேசுறத வச்சு இப்ப போயிட்டு இருக்கும்போது நாய் வேஷம் போட்டா குலைக்கணும். இந்த இடத்துல குரங்கு வேஷம் போடுங்க முத்துராசான்டா என்ன பண்ணுவீங்க? இந்த மரத்துல பூரா ஏறிக்கிட்டு தாவிக்கிட்டு திரியணும். இந்த தலவு பாத்திர அப்படியே தொங்கணும். அப்படியே தெய்வீங்க. தலையும் தலையா. இன்னும் கூடிய சீக்கிரத்துல தொங்கத்தை வேணும் நீங்க. இப்ப பாருங்க. என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறீங்க? பேசுங்க. இல்ல தொங்கறதானங்க. சரி சரி. அத சொல்லிக்கிட்டீங்க. இப்ப பாருங்க ஒரு தடவை பேசியாச்சு. குரங்கு வேஷம் போட்டா அப்படி வாழைப்பழம் தொங்கணும் நீங்க. இப்ப ஒரு புலி வேஷம் போடுறானா என்ன செய்வீங்க? கூண்டுக்குள்ள கடந்து உருமணும் உருமணும் செய்வீங்க. இப்ப பாருங்க புலி வேஷம் போட்டு உருமுறீங்க. குரங்கு வேஷம் போட்டு தாவறீங்க. ஆமா. ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணா சேர்ந்து அந்த வேஷம் இந்த வேஷம் எந்த வேஷம் போட வேணாம். எங்க விருப்பத்துக்கு 18 படி சனம் ஒண்ணா கூடி முத்துராசா நம்ம ஊருக்கா நம்ம மேடையில இந்த வருஷம் ஒரு பன்னி வேஷம் போடுற முத்துராசா நான் என்ன பண்ணுவீங்க? பன்னி வேஷம் போட்டு புதுப்பட்டியில கிடக்குற பிய பூரா திங்கணும். எனக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க கேட்டு இதுக்கு நீ என்ன நீ போல பார்க்காத. என்ன பண்ணுவீங்க கேட்டு ஆடாத்துக்கு வந்தானா அத திங்க வந்தானே. நான் அப்படி கேக்குறேங்க. என்ன வேஷம் போடுவீங்க உங்களுக்கு கேட்டி இந்த சின்ன தங்கன உங்கள. அட நீங்க ஆளுக்கு தெரியாம கூட தும்பிய இல்ல ஆளை வச்சுட்டு கூட தும்பிய. என்ன தேவையா? உங்க விளம்பர படத்தை குறைச்சிட்டு பேசுங்க. அப்ப என்ன அர்த்தம்? இத்தனை பெருமைக்கு மத்தியில எந்த வேஷம் போட்டா எதை செய்ய தெரியுமில? இப்ப நான் சோ கேட்டா சோ போடவே மாட்டியா? ஏயா போடுனே சும்மா அவவே கேட்டுட்டு காட்டு வந்துறா. உன்ட கடைசியா கேக்குறேன். இறுதி கேட்ட வாய்ப்பா கேக்குறேன். உன் பேர் 10 மணி வரைக்கும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க. அந்த பேரை அப்படியே காப்பாத்திட்டு மரியாதை ஊர பக்கம் ஓடி போய். ஏடா உன பேசி மாட்டேன் இழுச்சாத்தன வாங்கி. என் பேரை எனக்கு காப்பாத்துறது நீங்க எனக்கு சொல்லாதீங்க. அப்ப நான் கேட்டு சோ முடியாது.
இந்த மேடை அறிய நான் கேட்ட சோ போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியாது முன்ன வச்ச காலி முன்னதே பின்ன வச்ச காலி பின்னதே. என்னைக்கு நீ சோ போட முடியாதுன்னு சொன்னீங்க, சோ போட வைக்க முடியாம இந்த இடத்தை விட்டு நான் போனேன்னா அது எனக்கு கேவலம். கட்டிய முடிக்க நான் லாய்க்கல. இப்ப பாத்துக்குறோம். நான் கேக்குறேன், கதைக்கு அப்பாற்பட்டு எது வரைக்கும் நீ படிச்சிருக்க? கதைக்கு அப்பாற்பட்டு கேக்குறீங்களா? கதைக்கு அப்பாற்பட்டுனா 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். போதும். ஒரு மனுஷன் எது வரைக்கும் படிச்சிருக்கான்னு முக்கியம் இல்ல, ஒரு விஷயத்தை எப்படி படிச்சிருக்கான்னு முக்கியம். படிச்சிருக்கீல தெல்ல தெளிவா நடந்தானே. ஒவ்வொரு மாணவனுக்கும் பரீட்சை தேர்வு ஒன்று வைக்கிறாளா பள்ளிக்கூடத்துல? வைக்கிறாங்க. தமிழ் பாடத்துல இருந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல, என்னென்ன கேள்வி பரீட்சை தேர்வுல கேட்பாங்க? 1 மதிப்பெண்ணு 2 மதிப்பெண்ணு, சரி, பொறுத்துக, கோடிட்டு எடுத்து நிரப்புக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இப்பயும் கேக்குறேன், நான் கேட்ட சோ போடுவியா மாட்டியா? முடியாது. கோடிட்ட இடத்தை நிரப்புவன்னிய, கோடிட்ட இடத்தை நிரப்புவன்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி கேட்டு கோடு போட்டு கொடுப்பாங்க. சரி, அதை நிரப்பணும். இப்ப நான் கேக்குறேன், குன்றக்குடியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்ன? முருகப்பெருமான் அப்படி நிரப்பணும். திருச்செந்தூரில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்ன? அதுவும் முருகப்பெருமான் நிரப்பணும். நம்ம மதுரையில சங்கத்துக்கு எதிர்ப்புறம் உள்ள கோவில் பேர் கேட்டா பாண்டி முனீஸ்வரர் ஐயா அப்படி நிரப்பணும். அப்படின்னு கேள்வி கேட்டா எழுதி போடுவேன். இப்ப நான் கேக்குறேன், உனக்கு சோம்பேறின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன். சரி, சோம்பேறினா என்ன? சோம்பேறினா என்ன? கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி வச்சுக்கவே. இப்ப சொல்லியா கேக்குறீங்க பொதுவா. சரி, இப்ப என்ன மாதிரினா அப்ப நான் சோம்பேறி பேரா? உங்கள மாறின்னு சொல்றது உங்கள சொல்றேன். நீங்க தவறா எடுத்து கூடாது. சரி, நீங்க மூடின மூக்க சொல்றீங்க. இப்ப சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. இந்த சோம்பேறின்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்து விட்டு இம்பேரி அப்படி எழுதி முன்னால கோட்டை போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சோம்பேறின்னு வருமா நீங்க முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. என்ன ஓடுவீங்க? ஏன் காது கேட்கலையா? என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. சோப் போடுவீங்க. முத்ராஸ் நீ படிச்சாலியா? அம்மா அரவர படிப்புக்காரர் ஒன்றை பேச முடியுமா? ஆமா, நான் படிச்சேன். படிச்சாலியா? இப்ப பாருங்க, அடுத்த வார்த்தை சோழமலைன்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சோழமலை. சோழமலைன்னு வார்த்தை. இந்த சோழமலைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்து விட்டு லைமலை அப்படின்னு எழுதி கோடை போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சோழமலைன்னு வரணும்னா முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். என்ன ஓடுவீங்க? எடுத்து வச்சு எங்க அண்ணன் சோப் போடுவேன். ஓம் படிப்பு பேச முடியாது. படிச்சால. இப்ப அடுத்து பாருங்க, சோம்புன்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சோம்புனா இந்த தாளிக்கிறது. ஆமா, கொஞ்ச நேரத்தை தாளிக்கிறது. யார? இந்த விஷயத்தை சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தையில இடையில நுழைக்கிறிய பாருங்க. சுட்டு போட்டாலும் பழக்கமே கிடையாது. சரி, தேர்தல் அப்படி தெரியும். நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. இப்ப சோம்புன்னு ஒரு வார்த்தை. அந்த சோம்புன்ற வார்த்தை முன்னால உள்ள சோவை எடுத்து விட்டு இம்புன்னு கோடை போட்டு கொடுத்துட்டேன். முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. அடுத்து சோதனைன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய சோதனை புதுப்பட்டியில எனக்கு தெரியும். இப்ப சோதனைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவை எடுத்து விட்டு தலையும் கோடை போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சோதனைன்னு வரணும் முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவீங்க. முத போட்டது சோதம் போட்டு, இரண்டாவது ஓட்டது சோதம் போட்டு, மூணாவது ஓட்டது சோப் போட்டு, நாலாவது ஓட்டது சோப் போட்டு. இந்த 4 சோவு நான் கேட்டு நீங்க போட்டீங்களா நீங்களா போட்டீங்களா? இல்ல, நீங்க கேட்டா போட்டு. அப்ப நான் கேட்டதுக்கு என்ன போட்டீங்க? சோப் போட்டுறீங்க. நான் கேட்டதுக்கு நீங்க சோப் போட்டுறீங்கல்ல? ஆமா. அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ சோப் போட மாட்டீங்க? செக்கம்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? அப்ப நல்ல மனுஷன் நான் கேட்டா நீ அப்பவே சோப் போட்டுக்கணும்ல. அப்புறம் ஏன்டா இத்தனை சோப் போடுற? இடிச்சாப்ப பேச மூஞ்சி மொகறாங்க பாரு. கட்டவை உடைச்சுன்னு வச்சுக்க. ஆக அப்படியெல்லாம் மத்தாள் பேசியிருப்பாங்க. அப்படிலாம் மத்தாள் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்து வரைக்கும் என்னோட கொண்டு வர ஆள் நான் கிடையாது. நின்று நிதானமா பேசிக்க. ஏன்னா மத்தாள் நீங்க ஒண்ணா போடா முட்டாப்பட அப்படி நேருக்கு நேரம் நான் கேட்பேன். சாடமட பேச வேண்டிய அவசியம் இருக்கா? போடா இடிச்சாப்பட அப்படி பேசுறீங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி பேசக்கூடிய நான் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தெரிஞ்சுக்க. ஆக என்ன நேரம் யார பேசுறீங்க? குற்றவாளி மாதிரி நினைச்சு பேசுறீங்க. சொல்றதெல்லாம் சொல்லி புட்டா அவனை சொல்லுவி இவனை சொல்லுவி அவனை போட்டு செய்வி இவனை போட்டு ஏயா என்னைய சொல்லி நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் தப்பா பேசுறேனா? என்ன பேசுறேனா? உன்னைய நாளைக்கே சொல்ல போறேன். உன்னை தாண்டா சொன்னேன். அப்படி ஓ முன்னாடி சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா உன்னை சொல்றேனா? ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இங்குட்டி குத்தி இங்குட்டி பொக்குற மாதிரி. அப்படியா? நான் கிடையாது. நான் பேசுறேன் அப்படிப்பட்டாளா? என்ன அனுப்பி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது செஞ்ச நன்றி நினைச்சு பாத்திருக்கியா? நான் செஞ்ச நன்றி கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நீ பேசுவியா? என்னடா இடிச்சா நம்ம கேக்குற? கொரோனா காலகட்டத்துல எல்லாரும் வீடு வீடுக்கு நம்ம வீட்டுக்கு கண்டிச்சி பட்டு போச்சோ என்னமா ஆகி போச்சோ ஏதோ ஆகி போச்சோன்னு வீடு வீட்டுக்கு எல்லாரும் கருதப்படத்தை வாங்கி மாட்டானா இல்லையா? ஒவ்வொரு திருமண பட்டியல கருதப்படத்தை வாங்கி மாட்டானா இல்லையா? மாட்டான்ல. அத்தனை பேர் கருதப்படத்தை வாங்கி மாட்டோமோ நான் என்ன பண்ணேன்? ஆயிருந்தேன் நம்ம கோமாளி நம்ம கூட நடிக்கிறவன் அவனை விட்டு கொடுக்க கூடாது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அத்தனை பேர் கருதப்படத்தை வாங்கி மாட்டும் போது நேர ஓ வீட்டுக்கு வந்து கருதப்படம்லாம் எனக்கு வேணாம் முத்துராசு படத்தை கொடுங்கன்னு சொல்லி கருதைக்கு பதிலாக ஓம்படத்தை மாட்டனே. அந்த நன்றி இல்லையா? நன்றி இல்லையா? கழுதையா? நன்றி இல்லையா? அதை கூட விட்டுட்டு போலாம். 5-6 நாளைக்கு முன்னால மரம் வளர்ப்போம் மழை வருவோம் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல எல்லாரும் வாத்தியார்கள் மரக்கண்டை நட்டுக்கிட்டு கடப்பாறையும் கம்பு வச்சு நின்றா இல்ல குடிய தோண்டிக்கிட்டு அது ஒரு 25 வட்ட கடப்பாறையும் கம்பு இல்ல. நேர ஓ வீட்டுக்கு வந்திருப்பாள். வந்தாளா சொல்லி அனுப்புனது நான் தானே. முத்துராஜ் தாங்க நல்லா கூட வந்து குழி தோண்டுவேன்னு சொன்னது நான் தானே. அதை கூட விட்டுட்டு போ. நான் கேட்கிறேன், கொன்னையூர் நாடகம் முத்துமாரியம்மன் கோயில நீ பேச தெரியாம பேசிட்ட. பேச தெரியாம பேசும்போது 45 பேர் உன்னை மேடையில போட்டு ஆடி ஆடி வெறுத்தாளா இல்லையா? சத்தியம் முடிச்சு பொய்யா இல்லையா? உண்மையானே
அத்தனை பேரை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா நாடகக்காரரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஐயா முத்துராசைய கண்ணு முன்னால் அடிக்காதீயா, அடிக்கிறீங்க மறைவா கூட்டி போய் அடிங்கன்னு சொன்னேன். அந்த விசுவாசம் இல்லையா? ஆக நீ கடைசி வரைக்கும் நீ பொல்லாப்பா நடந்துக்கிட்டு இருக்க. உன்னை விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு நீ காட்டுற நன்றி கிடைக்குதா? இன்னைக்கோட மானம் மரியாதை ரோசா அம்புட்டு எல்லாம் போச்சு, புது போட்டியோட அம்புட்டு போச்சு. இன்னி என்ன இருக்கு? இன்னி என்ன அப்படி பேசுற ஆளு என்ன சொல்ல வேண்டியது இருந்தா என்ன சொல்லுங்க. அச்சச்சோ அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நன்றியை நினைச்சு பாருங்க சொல்லிட்டு இருக்கேன். இருக்காலையா? இருக்கு. பேசுவேன். இந்த உலகத்துல உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு. யார் நீங்க? நீங்க யாரு? யார் நீங்க கேட்டீங்க? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அப்ப என் பேர் என்ன கேக்குறேன். என்னுடைய பேர் என்னன்னு கேட்டனால விளா வரியா தரத்தை சொல்றேன். ஆனா ஒரு தடவை சொல்லுங்க. ஓயாம சொல்ல மாட்டேன். கேட்டுக்க. தந்தையை தாழ்ந்த பேரமரவையா உண்மையை விட்டு வீட்டெடுக்கும் முன்பறிவா என்னைக்கும் எப்பொழுதும் நன்மையை அணுவாய் இன்னும் நன்றிலாதி விரும்புகிறவா என்று இறைவனுக்கு பெருமை செத்தவன் உலகம் பட்டக்கூடிய உத்தமை அடக்கூடிய உலகம் அமர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவி நீர்மொழி வழியன் அலைகள் சோதிக்க நம்பளத்தில் ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே என்று பெருமை செத்தவன் பாவ நாடுதொழி படித்த சமானங்களை அளவில் ஒருத்தா அழகு அலங்கார மலை குளமலை கோலமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நின்றமலை எம்பராசிக்கு திரு வேங்கட மலை அப்படிப்பட்ட பெருமை ஓடி 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 உட்கடந்த சோதிகை நாடு நாட்கள் கடந்து போய் வாடி 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 மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே இந்த கோடிக்குண்டான வித்தை கொடுத்து பெருமை செத்தவன் உலகப்பட்டக்கூடிய சிறப்பு இயல் இசை நாடகம் அப்படிப்பட்ட நாடகத்துக்கு முக்கியமான பெருமை செத்தவன் நாடே ஓடி 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 உட்கடந்த சோதிகை நாடு நாட்கள் கடந்து போய் வாடி 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 மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே இந்த கோடான கோடிக்குண்டான ஒப்பற்ற பெருமை இருந்தாலும் இந்த இடம் சங்குவன் தாமரைக்கு இரவு நீர் அங்கே கொதுவிட்டால் அழகச்ச தண்ணீர் கொள்ளும் துங்கவன் கரைவிட்டால் சூரியன் ஐந்து கொள்வார் தங்களை நிகழ்த்தால் இவரும் தங்குவாரே என்று இறைவனது புட்பாதம் அணிந்து பெருமேசக்கூடிய வேலைகள் அனைவருக்கு பெருமைப்படுத்தக்கூடிய உன்னத வேலை கருத்தை சொல்லக்கூடிய கருத்தான வேலை பாடுகிறது பாகு மறுப்பு நாடு கடந்தவனுக்கு நான்காறு கொலசை துங்க கரிமுகத்து தூமணி இணைவுக்கு அங்க தங்க தமிழ் ஒன்று தா என்று பெருமை செலுத்தக்கூடிய நாடகம் நாரதன் நாகண்ட நாதம் ராகண்ட நாகம் தாகண்ட தவம் இரண்டா திசை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் நாரதா என்ற வார்த்தை வரும். அப்படிப்பட்ட நாரத மகரிஷி நான்தாய சண்டால பாவிட்டே அங்க வாடா கோவப்பட்ட மருந்த குடிச்சிருவானே ஐயா முத்து இங்க வாயா மத பேசிடுவான். தவறா எதுவும் கேட்டனா? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? பேரத்தானே கேட்டியே? பேரத்தானே அதத்தானே சொல்லிட்டு இருக்கேன். பேரை கேட்டா முடி நிலத்துல வசனம் பேசுறியா? உனக்கா தானே பேர சொல்லிட்டு எங்க ஆத்தாப்பை கேட்டு கூட முழுசா வரைக்கும் சொன்னது இல்லையா? உனக்கா தான் சொல்லிட்டு ஆத்தாப்பை கேட்டு நீங்க சொன்னதே கிடையாது. இப்ப சொன்னது பூரா பேர் மொத்தம் இந்த மொத்த பேர். ஆமா நான் கேக்குறேன் சொன்னது பேருன்னு சொல்லி பேரு நாட்டு மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் இருக்கட்டும். நீங்க மேலோகவாசி பேர் என்னையா? இங்க உட்கார்ந்திருக்க என்னுடைய நாட்டு மக்கள் இருக்கட்டும். இந்த சாமியார் இந்த பேரை சொன்ன அப்பா வீரத்தேவன் அப்படியே நீ சொல்லுன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? அப்ப எதுக்கு என்ன சொல்றப்ப என்ன தப்பா சொல்லிட்டு சுருக்கி சொல்லணும். சுருக்கி சொல்லணும். என் பேரை கேளுங்க. உங்க பேர் என்னது? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். இதே மாதிரி சுருக்கி சொல்லுங்க. இப்ப பேரை உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும்ல? ஆமா. அந்த பேரை சுருக்கி சொல்லுங்க பாப்பா. அப்ப இனிமே பேரை கேட்டா எப்படி சொல்லணும்? சுருக்கி சொல்லணும். சுருக்கி தான் சொல்லணும். சொல்லிடுறேன். சொல்லுங்க பாப்பா. சொல்லவா பேரை? சொல்லுங்க. சுருக்கி. சுருக்கியா? ஓ பேரை சுருக்கினா நீங்க என்ன பேரை சுருக்கி சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டா. அத சொல்றீங்களா? சாமி இப்பதான் வந்தியானா இப்பதே வந்தேன். அப்படிதான் சொல்லணும். சாமி போயிட்டு அப்படினா போயிட்டு வரேன். உண்மைதான். அப்படி ஒரு எனக்கு ஒரு பதில். அப்ப சாப்பிட்டியானா சாப்பிட்டியான்னு சொல்லணும். வந்தியானா வந்து சொல்லணும். தானே? அவ்வளவுதான். அப்படி சொல்லு. சொல்லுங்க பேர் சாமி சாப்பிட்டியா சாமி? இப்பதே சாப்பிட்டேன். சாமி வந்தியா சாமி? இப்பதே வந்தேன். சாமி போனீங்களா சாமி? இப்பதே போனேன். நாடாத்தை கெடுத்ததே நீ ஒரு ஆத்தியா. எனக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல சொன்னா அதையே பேச்ச விடு. என்னுடைய பெயர் நாரதன், அம்மா பெயர் கலைவாணி, அப்பா பெயர் பிரம்மா. வந்திருப்பது கலகம் பண்றதுக்காக சத்தம் கேட்டுச்சு. உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகன். வந்திருப்பது காவலி. உள்ள இருக்கிறது யாராரு? 2 பெண்கள். எத்தனை பேர் இருக்காங்க? 1 1 மட்டுமா ரெண்டா? 1 யாழ். சரி. இன்னொன்னு என் தங்கச்சி. உன் தங்கச்சி பேர் என்னது? வள்ளி. வள்ளியா? இப்ப வந்துரும். இல்ல வள்ளியா கேட்டேன். இல்ல இப்ப வந்துரும். பேர் என்னது? பேர் வள்ளி. அத வள்ளியா கேட்டேன். இப்ப வந்துருமியா? வந்திருக்கு தெரியும். ரெடியா இருக்கு வந்துரும். பேர் என்னயா? பேர் வள்ளி. அத வள்ளியா கேட்டேன். இப்ப வந்துருமியா? பேர் என்னயா? பேர் வள்ளி. அத வள்ளியா கேட்டயா? இப்ப வந்துருமியா? வள்ளியா வள்ளியா? எத்தனை கிழிச்சாத வசிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுக்க. ஓல் பேர் என்னது? என் பேர் யாழ் பேர் சப்பட்ட. சப்பட்ட. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல நல்லா உருண்டியா இருந்து. நீ என்ன பண்ணுன? நான் பண்ணல எவன் பண்ணான்னு தெரியல சப்பத்தி ஆக்கிட்டாங்க. போயிட்டு போச்சா? வருத்தப்படைய உத்ராசு. இந்த உலகத்துல நல்லது என்று நாள் நடக்கும். வரவளை பார்க்கணும். தெரிஞ்சுக்கங்க. என்னைக்கு பணத்தை மறக்காதீங்க. நாடகத்துல நல்ல நடிங்க, நல்ல பேர் எடுங்க. காசு வளர்த்து சம்பாரிச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா கொரோனா காய்ச்சல்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் திண்டாடுங்க. உண்மையானே தெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், குளிர் காய்ச்சல் எத்தனை காய்ச்சல் வந்துச்சு. நாடகத்துல அத்தனை காய்ச்சல் மத்தியில மூல காய்ச்சல் வந்துச்சா? வராது. அந்த புண்ணியம் தான் சங்கரை உனக்கு கொடுத்த புண்ணியம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 85 வருஷம் ஆனாலும் உனக்கு என்னைக்குமே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், மூல காய்ச்சல் வராது. ஏன் நீங்க வாங்க. நீங்க வாடுங்க இப்படி சொல்லிட்டு போனா ஏன் வராது, எதுக்கு வராது, காரணம் சொல்லாம சும்மா சொல்லுங்க. எது வராதுன்னு கேக்குறீங்க? ஒரு சந்தோஷம் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு குடுங்க. ஆமா மூல காய்ச்சல் வராதியா? அதான் சாமி எல்லாருக்கும் வருது. சரி மூல காய்ச்சல்லாம் வருது. ஆனா எனக்கு வரேன்னு சொல்லல, என்ன காரணம்? மூல காய்ச்சல் உனக்கு ஏன் வராது? கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. மூல காய்ச்சல் ஏன் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா சார். மூல காய்ச்சல் எப்படி வரும்? ஏன் மூல ரெண்டாவது வரும். மூளை
இருந்தாவள வருமா சப்பா அடே அழகரே அடே வாவா என்ன சொல்லிட்டு போன சாமி விரட்டிட்டீங்களே அத அरे நானு சாமியா அம்மா அட ஏன் உட்காரு சாமிக்கு மூளை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆளை விரட்டிட்டீங்களே கை நான் கொடுக்க பரவாயில்லடா. ஆறுதலா அடிச்சு வச்சு பாவம். போய் உட்காருங்க அந்த ஆளு மறுபடி வந்தாலும் வந்துருவாரு உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா அரே உட்கார்ற ஏன்டா இந்த ஆள் ரவுண்டுக்கெல்லாம் உர போடுற நீ உர போட மாட்டேங்கிற உன் அறிவுக்கு ஏதோ திங்கிறியா? அடியாய் ராதா எங்கடா கூலி சாமி எங்கடா